ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ்னிக். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு ஆளும் திமுக சதி வேலை செய்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டுக்காக தான் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக இந்த மாநாடு நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில இந்த முதல் மாநாடு மதுரையில் நடக்கும்னுலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா மதுரையில் இல்லை திருச்சியில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. திருச்சியில் உள்ள சிறுகனூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் நடக்க போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸே பார்த்தீங்கன்னா வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அப்படின்றது தெரியல. திருச்சியிலையும் மாநாடு நடக்காது, சேலத்தில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் மாநாடு நடக்க போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரியான சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. சரி, ஒரு வேளையா சேலம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல, அங்கே தான் மாநாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சேலத்துலேயும் மாநாடு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஆளும் கட்சியான திமுக தான் காரணமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடத்துறதுக்காக எந்த ஒரு மாவட்டத்திலையுமே இடம் கொடுக்க கூடாதுன்னு சதி வேலைகளை பண்ணியிருக்காங்களாம். தளபதியோட கட்சியில இருந்து இந்த மாநாடு நடத்துறதுக்கான சுமார் 300 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்துட்டு இருக்காங்களாம். மதுரை, திருச்சி, சேலம் அப்படின்ற சில முக்கியமான மாவட்டத்தில் மட்டும்தான் 300 ஏக்கரான மாநாடு போடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடங்கள் இருக்கு. ஸோ எந்த ஒரு மாவட்டத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடத்துறதுக்கான இடம் கொடுக்க கூடாதுன்னு திமுக இடத்தோட உரிமையாளர்களை மிரட்டி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனால செப்டம்பர் மாதம் பிளான் பண்ண மாதிரி மாநாடு நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. தளபதி இந்த பிரச்சனையை சமாளித்து எப்படி மாநாடு நடத்த போகிறாரு அப்படின்றத தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.